நீதிமொழிகள் 12:27 வாசிக்க கேட்போம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நாம் இன்று 2 மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று சோம்பேறி, இன்னொன்று ஜாக்கிரதை. அதாவது அது சுறுசுறுப்பு என்றும் சொல்ல முடியும். சோம்பேறிக்கு எதிர்மறையான காரியங்கள். இப்போ சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்திருக்கிறானா? ஆமாம். அதை ஏன் சமைப்பதில்லை? சில வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 26:5 அவன் தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறானா என்று பார்த்தீங்கன்னா, சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். அது எவ்வளவு பெரிய சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது பாருங்கள். இந்த சோம்பேறியான மனிதர்களுக்கு நாம் சில பொறுப்புகளை கொடுக்க முடியாது. சோம்பேறியான பிள்ளைகளுக்கு நாம் ஜாக்கிரதையை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சோம்பேறி தன்னை அனுப்புகிறவனுக்கு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பாருங்கள். நீதிமொழிகள் 10:26 பற்களுக்கு காடியும், அதாவது கசப்பா இருக்கும், கண்களுக்கு புகையும். கண்ணில் புகையடிச்சுன்னா எரிச்சலாக இருக்கும், உங்களுக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும், ஒழுங்கான வேலை செய்ய முடியாமல் போயிடும். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். அப்போ சரியான ஒரு வேலைகளை செய்ய முடியாத மனிதனாக அவன் இருக்கிறான். அவன் சுறுசுறுப்பு இல்லாதவனாய் இருக்கிறான், அதாவது ஜாக்கிரதை இல்லாதவனாய் இருக்கிறான். இப்படி நடந்து கொள்வதனால் அவன் ஆளுகை செய்கிற அளவுக்கு உயர்த்தப்படாமல் பகுதி கட்டுகிற அளவுக்கே அவன் இருப்பான். ஏனென்றால் அவன் சுறுசுறுப்பு இல்லாதவனாய் இருக்கிறான். தேவனுடைய வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடக்க வேண்டும். தேவனுடைய வீட்டிலே அவருடைய வேலைகள் மிகுந்த சுறுசுறுப்போடு, பயத்தோடு, ஜாக்கிரதையோடு நடப்பிக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:24 ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அப்போ யாரெல்லாம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்களோ அவங்க ஆளுகை செய்கிற அளவுக்கு தேவன் மேலே கொண்டு போயிட்டே இருக்கார். யோசேப்பு போன்ற மக்கள், அதாவது பூமிக்குரிய சுறுசுறுப்பு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பார்வையிலும் அவர்கள் தீமை செய்யாத சுறுசுறுப்புள்ளவர்களாக செயல்படுகிறபடியினாலே உயர்த்தப்படுவார்கள். அதுபோன்ற 3 வாலிபர்கள், அநேக கர்த்தருடைய மனிதர்கள், தாவீது, இவர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக, அதாவது பூமிக்குரிய சுறுசுறுப்பு என்பதை காட்டிலும் ஆவிக்குரிய ஒரு சுறுசுறுப்பான வேலைகளை செய்கிறார்கள். சோம்பேறி ஏன் ஆளுகை செய்கிற அளவுக்கு உயர்த்தப்படாமல் போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் முயற்சியே செய்யலை. அவன் என்ன சொல்கிறான்னா, நீதிமொழிகள் 22:13 வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்வான். எங்கேயும் போய் புறப்பட்டு போக மாட்டார். அவர் மற்றவங்களையும் செய்ய விட மாட்டார், இவரும் செய்ய மாட்டார், மற்றவங்களையும் உள்ளே இழுத்து போடுவார். இப்படி சொல்லுவதனால அது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் இல்லாமல் மற்றவங்களை பயமுறுத்தி உட்கார வைக்கிற வேலையாக தான் அது இருக்கும். ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கி தன்னுடைய இருதயத்தை போலவே இவங்களுடைய இருதயத்தை கெடுத்து போட்டாங்கன்னா மெய்யாகவே அவங்க சோம்பேறியான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கெடுத்து போடுகிற மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பை இழந்தவர்கள். தாங்கள் ஜெயிக்க முடியும், தாங்கள் தேசத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு போக முடியும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் சுறுசுறுப்பை இழந்த மக்களாக இருக்கிறார்கள். சுறுசுறுப்பை இழந்த மக்களாக இருக்கிறபடியினாலே இப்படி மற்றவர்களுக்கும் அவர்கள் பயத்தை உண்டாக்குகிறார்கள். பயத்தை உண்டாக்கி தன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே இருதயத்தை போல அவங்களுடைய இருதயத்தையும் கரைந்து போக பண்ண அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்போது இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலையும் செய்கிறதில்லை, முன்னேறவும் விடுறதில்லை, முன்னேறவங்களும் விடுறதும் இல்லை. ஆனால் அவங்க பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீதிமொழிகள் 26:14 பார்த்தீங்கன்னா, அவங்க செயல்பாட்டிற்கு வருதான்னு கேட்டிங்கன்னா, எப்படி செயல்படுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 26:14 கதவு கீழ்மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், அப்போ கதவு உங்களுக்கு கீழ் தெரியும், அது கதவு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் கீழில் தான் அது ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சோம்பேறி ஏதோ சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கிறான். புத்தியுள்ள 16 வசனம் மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலாம். அதாவது 7 பேருங்கிறது நம்ம பைபிள் ரீதியாக முழுமையாக சொல்கிறோம்.
அப்போ 7 பேரை பார்க்கலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவனாக எண்ணப்படுறான். அவ்வளோ பேசி மக்களை எப்படியாவது கெடுத்து போகிற வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் சுறுசுறுப்பு இல்லாமல் எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையினுடைய பழுதாகும் பாருங்க. ஏன்னா அவங்க ஜாக்கிரதை இல்லை, ஒரு பொறுப்பாக இல்லை, ஆவிக்குரிய விழிப்பு இல்லை, சுறுசுறுப்பு இல்லை. அதனால் அந்த வேலை எல்லாமே பழுதாகி போகும். பிரசங்கி 10:18 மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும் சொல்றார். அப்போ சோம்பல்னா சுறுசுறுப்பு. அவர் ஜாக்கிரதையாக கவனிக்கல, அந்த வேலையில் ஒழுங்குங்கிறவமா கவனிக்காதபடினால அது பழுதாகி போச்சு. அதனால அவர் ஜாக்கிரதையாக அதை செய்யலை. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு ஜாக்கிரதை உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நீதிமொழிகள் 31:27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். பாருங்க, சோம்பலுக்கும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீக்கும் ஒரு வித்தியாசத்தை இருக்கிறது பார்க்குறீங்களா? ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள பார்க்குறீங்களா? அவங்க நாம் சுறுசுறுப்புனா எனி டைம் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விழிப்பு இருக்கணும், ஆவிக்குரிய சுறுசுறுப்பு இருக்கணும். அது தேவனுக்கு நேர்மையாக நம்மை உயர்த்தும். தேவன் அதைத்தான் கவனிக்கிறார். நிறைய மக்கள் பூமிக்குரிய வகையில் இரவு பகல் தூங்காமல் வேலை செய்கிறாங்க. அது அவங்கள உயர்த்திடுமா? ஒரு வகையில் அவங்களுக்கு பிரயோஜனம் தரும். நம்ம முன்னமே படிச்சிருக்கிறோம். அதாவது வீணரை பின்பற்றுகிறவரோ மதியற்றவன் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ வீணான செயல்னால எந்த பிரயோஜனம் இருக்காது. ஆனால் சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு வேலையிலையும் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் நிச்சயமாக கிடைக்குது, அதில் சந்தேகம் இல்லை. அது பூமிக்குரிய வகையில் முடிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரிய வகையில் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறாங்க, அது யாரை பற்றி சொல்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, யாருக்காக சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கூட அவங்க பார்க்குறாங்க. அப்போது அவங்க எப்போவுமே கண்ணோக்கமாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஸ்திரீ சோம்பல் அப்பத்தை சாப்பிடாம வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். சோம்பல் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது வீண் பயத்தை உண்டாக்கிடும். தனக்கு இருக்கக்கூடிய காரியங்களை பயன்படுத்தாமலும் தனக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்காமலும் அது பயத்தை உண்டாக்கி, அது மாத்திரமல்ல பொல்லாப்பு செய்ய வைத்துவிடும். தன்னை அது ஞானியாக காட்டும், ஆனால் அது பொல்லாப்பு. உதாரணமாக மத்திய 25:25 சோம்பல் வீண் பயத்தை உண்டாக்கினதா? தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவனாக அவன் எண்ணிக்கொள்கிறானா? அவன் என்ன சொல்றான் பாருங்க அந்த எஜமான்ட்டு. மத்திய 25:25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவர் நேர்மையை அடந்துக்கிறது மாதிரியும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஆரம்பத்தில் கவனிக்காதபடினாலும் பாருங்க, எஜமான் என்ன கொடுத்தாரு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக வியாபாரம் பண்ணணும். அப்ப இவர் வியாபாரம் பண்ணாம அதை பயந்து போய் புதைச்சிட்டாரு. ஏன் பயந்தேன்னு அதுக்கும் காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் சொன்ன பதிலுக்கு அவன் எஜமான் என்ன பதிலளித்தாரு? சோம்பல் உள்ளவனிடத்துல எந்த சுபாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினாரு? 26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, 2 வார்த்தை இருக்கு பாருங்க, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காததை இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. பாருங்க, அவர் அறிந்திருக்காரு. அவர் அந்த எஜமான குறித்து எப்படி எண்ணிருக்காரு? ரொம்ப பொல்லாத தனத்தில் அவர் எண்ணிருக்காரு. விதைக்காத இடத்துல போய் அறுப்பாரு, தெளிக்காத இடத்துல சேர்ப்பாரு. இவ்வளவு ஒரு மனுஷன் சொல்லி அறிந்திருந்ததாக சொல்றார், அவரே அறிக்கையிட்டார். அப்போ இந்த சோம்பல் உள்ளவன் எதை அறிந்தும் செய்யாதிருந்தான் 27ஆம் வசனத்துல. அப்போ அவர் என்ன கேட்கிறாரு? மத்திய 25:27 அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. என்ன சொல்றாரு? நீ உன்னால செய்ய முடியலன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? அதை ஒப்புவிச்சிருக்கணுமே. அப்போ அதையே நீ செய்யல. அப்பொழுது அவன் வந்து என்னுடையதை வட்டியோடைய வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி 28ஆம் வசனத்தில் அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப ஏன் சோம்பல் உள்ளவனிடத்தில் இருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது? அவனை அதை பெருக்க சோம்பல் உள்ளவனாயிருந்தான். அதை குறித்து அவன் வீண் பயம் பயந்தான். அவன் பொல்லாதவனாக அந்த எஜமானை குறித்து யோசித்தான். பாருங்க, ஒரு சோம்பல் வந்து வீண் பயத்தை உண்டாக்குது.
பொல்லாப்பு செய்ய உண்டாக்குது. அறிந்திருந்தும் கூட பொல்லாப்பு செய்யுது. இதனால எந்த பிரயோஜனமாவது இருக்குதா? இந்த பயம் என்னத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கா? தன்னை செயல்பட முடாமல் அந்த எஜமானுக்கு விரோதமாகவே அவர் பொல்லாத யோசனை யோசிக்க செய்து விட்டது. பாருங்க, ஒரு காரியம் நம்ம பெருக்கணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். அப்போ பெருக்காத பொழுது என்ன நடக்கும்? ஒன்று நீங்கள் எண்ணிக்கையை பெருக்கலாம், அல்லது இருதயத்தை பெருக்கணும். பாருங்க, எண்ணிக்கையை பெருக்கணும் என்பது நீங்கள் சின்ன உதவிகளை செஞ்சாலே எண்ணிக்கை தானாக பெருகும். அது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் இருதயத்தை நீங்கள் பெருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த வேலை செய்கிறது தான் ரொம்ப பெரிது. ஒரு கூட்டத்தை நீங்கள் சேர்க்கறது என்பது பெரிய காரியம் நீங்கள் சொல்ல முடியாது. உணவளிக்கலாம் அல்லது ஏதாவது உதவி செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் பெரிய கூட்டங்களை சேர்த்துட முடியும். அது எண்ணிக்கையா? அது பூமிக்குரிய பார்வை. ஆனால் ஆவிக்குரிய அபிவிருத்தி செய்து மக்களை ஊன்ற கட்டிருக்கு இல்லையா, அதுதான் பெரிய காரியம். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பார்க்குறாங்க? எண்ணிக்கை. சரி, அப்படி எண்ணிக்கை தேடுவது என்பது நலமாக இருக்கலாம். ஆனாலும் மொத்த பதறை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கீழ்ப்படியாத, அடங்கி போகாத, ஒத்து போகாத, இணக்கமாக இருக்காத இந்த மக்களை வைத்து என்ன பண்ணுவீங்க? வீணா கலகம் பண்ணி மோசைக்கு எதிராக கலகம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தேவன் அழிச்சு போட்டார். பாருங்க, இப்படி நாம ஒரு பூமிக்குரிய அபிவிருத்தியை விட ஆவிக்குரிய அபிவிருத்தியை நம்ம செய்வது என்பது மேன்மையானது. முதல்ல நமக்கு மக்கள் வேணும், அது உண்மை. ஆனால் அதே நேரங்களில் வெறும் மக்கள் மட்டும் இருந்தால் அது என்ன பிரயோஜனம் தரும்? ஒரு ஆவிக்குரிய அபிவிருத்தியை நம்ம தேடணும். நோவாவுடைய காலத்தில் நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்ததை தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள கண்டுபிடிச்சார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சிலரை மட்டும்தான் அங்கே பார்க்க முடிந்தது. பாருங்க, அங்கே ஆவிக்குரிய அபிவிருத்தி நடக்கல இல்லையா? பூமிக்குரிய கும்பலாக நடந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எகிப்துக்கே போய் கொண்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆகும்? இதுதான் நமக்கு பெரிது நம்ம நினைக்கணுமா? எத்தனை எண்ணிக்கை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப பிரதானமாக யோசிக்கிறதா? தேவன் அதை தான் பார்க்குறாரா? பாருங்கள், அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் இருதயங்களை ரூபிப்பதற்கான வேலைகளை தேவனுடைய உதவியோடு செய்கிறான். அவன் இவனுக்கு கொடுத்ததை அவன் செய்யவில்லை, பெருக்கவில்லை. ஒன்று பூமிக்குரிய வகையிலாவது பெருக்கியிருக்கணும், ஒன்று ஆவிக்குரிய வகையிலாவது பெருக்கியிருக்கணும். அப்போது பூமிக்குரிய வகையில் பெருக்கிறது என்பது மக்கள் கூட்டம். ஆவிக்குரிய வகையில் பெருக்குவது என்பது இருதயத்தை ரூபிப்பது, விருத்தியாக்குவது, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவது. பாருங்க, அப்போ இவன் பயந்து சோம்பலா இருக்கிறனாலே அந்த பணியை செய்யாமல் பயந்து அவன் என்ன செய்தான்? அவன் பொல்லாத யோசனை யோசித்தான். அவன் அறிந்திருந்தும் அவனுடைய எஜமானை குறித்து அவன் தவறாக யோசித்தபடியினாலே வாய் சொல்லை கொண்டே அவனை தீர்த்தான். அப்ப சோம்பல் உள்ளவனிடத்திலிருந்து என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். ஏன் எடுக்கப்படும்? அவன் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை, அவன் அதை பெருக்கவில்லை, அதை வியாபாரம் பண்ணவில்லை, அதாவது அதிக மக்களுக்கு அவன் சொல்லவில்லை. அப்ப அதிக இருதயங்களை ரூபிப்பதற்கு அவன் வேலை செய்யவில்லை. எந்த வகையிலாவது இன்னைக்கு பாருங்க, நிறைய வகை இருக்குது. நீங்க யூடியூப்ல போடலாம், வாட்ஸ்அப்ல போடலாம், மற்ற இன்ஸ்டாகிராம்ல போடலாம், மற்ற எத்தனை காரியங்கள் இருக்கு. எதையாவது ஒரு 4 பேருக்கு நீங்க சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். கேட்கிறவன் கேட்பான், கேளாதவன் கேளாம போட்டோம். ஆனா அதை கவனிக்கிற சிலர் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆகையினால நாம இவைகளை பெருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். அதுதான் அந்த காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது ஒரு பூமிக்குரிய வகையில். ஏன்னா அது வட்டி இல்லையா, அந்த பெருக்கிறது இருக்கு இல்லையா, அதை சொல்றாரு. அதனால நீங்க வட்டிக்கு கொடுக்கலாம்னு நினைச்ச போறீங்க. சொல்லுகிற விதமானது அவங்க 5 சம்பாதித்தாங்க, இன்னும் கூட 10 சம்பாதிச்சாங்க, மன்னிக்கணும், 5ல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிச்சாங்க. இவன் என்ன செய்யலைன்னா புதைச்சி வச்சுட்டான். அப்போ என்ன கொடுக்கப்பட்டதோ அதை புதைச்சி வச்சா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? மற்றவங்ககிட்ட ஒப்புவிச்சிருக்கணும். அது என்ன செய்யல? செய்யலை. அப்போ சோம்பல் தன்னிடத்தில் உள்ளதை அபிவிருத்தி செய்ததா, உள்ளதையும் இழக்க பண்ணினதா? ஏன் சோம்பல் உள்ளவனிடத்திலிருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது? அவன் இனிமேல் பயன்படுத்த மாட்டான். அவன் சோம்பேறி, பொல்லாத நினைவு, அவன் வீணான காரியங்களை செய்து கொண்டிருப்பான், சுறுசுறுப்பற்றவன். அவன் அவனுடைய எஜமானை குறித்து தவறாக யோசிக்கிறான். அது அங்கிருந்து என்ன செய்யணும்? இப்பொழுது எடுக்கணும். ஏன்னா அது தேவனுடையது.
அது அல்லது எஜமானுடையது. அங்கிருந்து எடுத்துட்டு அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து பிரயோஜனப்படுகிற அளவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ யாரு கொடுக்கிறாரு? மத்த 25-29 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்ன இல்ல, அவன் பெருக்கினான், அது வியாபாரம் செய்தான், அவன் இன்னும் அதிகமாக செய்தான். அதனால் இன்னும் நீ அதிகாரியாயிரு, 10 பட்டணத்தில் அதிகாரியாயிரு, இன்னும் 5 பட்டணத்தில் அதிகாரியாயிரு, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினான். அவனுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனா சோம்பேறி, சோம்பல் எந்த பிரயோஜனத்தையாவது தந்ததா? பாருங்கள், மத்த 25-30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ தேவன் நமக்கு ஒப்புவித்ததை நாம் சரியாய் பயன்படுத்தாத போதும் நாம் தண்டிக்கப்படுவோமா? நாம் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? பாருங்க, எவ்வளவு காலம் தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்கிறோமோ அதிகமாக சொல்லணும், அதிகமாக மற்றவங்களுக்கு பரப்பணும், அதிகமாக மற்றவங்களை நம்ம வியாபாரம் செய்து பெருக்கணும். பாருங்கள், இது அந்த கண்ணோட்டத்தில் சொல்றேன். அப்போ ஆதாய தொழிலா எண்ணி இந்த வேலை செஞ்சிடக்கூடாது. இப்போ பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் எப்படி பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாக இருந்தான்? அவன் புதைத்து வைத்தான், அதாவது அதிகமாக பெருக்காதிருந்தான், கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை அபிவிருத்தி செய்யாதிருந்தான். அதனால அதுக்கும் நாம் தண்டிக்கப்படுவோம். நாம் வந்து போற கிறிஸ்தவர்களாக இருந்தால் அதற்கும் தண்டிக்கப்படுவோம். நாம் அறிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்போமாக, சாந்தமாக. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை சரி விட்டுவிடுங்கள் என்று சொல்லல, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். சோம்பேறி அதிகாரத்தில் அமர்த்தப்படுவானா? நீதிமொழிகள் 12:24 ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறி பகுதி கட்டுவான் என்று ஒரு வார்த்தை இருக்கு. பாருங்க, ஏன் அவன் உயர்த்தப்படாம போனா? அவன் சுறுசுறுப்பை இழந்தான், வேலைகளை பெருக்க மறந்தான், தனக்கு கிடைக்கப்பட்ட பொறுப்பை அவன் இழந்து போனான். அவன் கொடுக்கப்பட்ட பொறுப்பை கொடுத்த எஜமானை அவன் தவறாக யோசித்தான், பொல்லாப்பாக யோசித்தான், அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனான். அப்போ அவன் பகுதி கட்டு தான் வைக்கணும். 2 தீமோத்தேயு 2:12 நாம் அனைவரும் சுறுசுறுப்புடன் அவரோடு பாடுபட்டா என்ன நடக்கும்? அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடுபடணுமா? அவரோடு கூட பாடுபடணும். நானா ஒரு தனியா பாடுபடக்கூடாது, அல்லது பாடுபடுவதை விரும்பாம நான் தனியா ஏதாவது செஞ்சிட்டு கூடாது. பாருங்க, பாடுபடுவதை விரும்ப வேண்டும் என்றால் இயேசுவை போல வேலை செய்யணும், அப்போஸ்தலரை போல வேலை செய்யணும். நான் ஏதோ வித்தியாசமான ஒரு வேலையை செஞ்சு பாடுகள்ல இருந்து தப்பிக்க நினைக்க கூடாது. பாடுகள்ல இருந்து தப்பிக்கவும் நான் வேலை செய்ய முடியும். அதே பல்வேறு நோக்கங்கள் இருக்கிறது. நான் எந்த வகையிலையாவது நான் இயேசுவை போல இருக்கிறேனா, இயேசு கற்பித்த மாதிரியை பின்பற்ற அப்போஸ்தலரை போல நான் பாடுகளை செய்கிறேனா என்று பார்க்கணும். எப்போ மறுதளிப்போம்? அது போல இல்லாத போது நம்ம என்ன செய்யறோம்? அதை மறுதளிச்சிடறோம். எனக்கு இந்த பாடு வேணாம், நான் இதை வச்சுக்கிடுவேன் அப்படி சொன்ன என்ன செய்வோம்? பாருங்க, அதிகாரம் மிரட்டுதலை கொடுக்கும், பாடுபடாது. அதிகாரம் அது அந்த காரியங்களை குறித்து மறுதலிக்க வைத்துவிடும், பாடுகளை குறித்து. நாம் அறியாமலே வேலை செய்து கொண்டிருக்கலாம். வெளிப்படுத்தல் 2:25-28 ஜாக்கிரதையாய் செயல்படுகிறவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன்றார். பாருங்க, நமக்கு உள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். என்ன நோக்கத்திற்காக செயல்படுத்த கொடுக்கப்பட்டதோ அதன் மேலே வெற்றி பெறுகிற மக்களாக இருந்தா அதிகாரம் பெற்றது போல நமக்கு அதிகாரம் கொடுப்பார். சோம்பேறியா இருந்தா, ஜாக்கிரதையா இருந்தா, அவன் இன்னும் கவனித்து சுறுசுறுப்பாக நடக்கிறபடினாலே அதிக கணத்தை அவனுக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். பாருங்க, தூணுடைய உபயோகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பில்லருடைய உபயோகம் என்ன? அநேக சிம்சோனுடைய காரியங்களை பார்க்குறீங்களா? எத்தனை 1000 பேர் உள்ள கூடியிருந்தாங்க, அது 2 தூண்கள் மட்டும்தான் தாங்கி இருந்துச்சு. அப்போ நாம் அநேகரை தாங்குகிற அளவுக்கு நம்ம தூணாக்குவார். கலாத்தியர் இருக்கு இல்லையா? பேதுரு, யோவான்
தூணாக்கப்பட்டதை ஒரு 3 பேர் இருக்காங்களே, தூணாக்கப்பட்டதை பார்க்குறீங்களா? அவங்கள தூணாக்குறது காரணம் அவங்க அநேகருக்காக தாங்குகிற பிள்ளைகளாக, அப்படி போதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் சொன்னார். சரி, சுறுசுறுப்பா செயல்படுகிறவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்ன? வெளிப்படுத்தல் 3:12 3:21 மன்னிக்கணும், 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்றார். அப்ப சுறுசுறுப்பா இருந்தா தேவன் அதை கவனிக்காம இருக்கிறாரா? யோவான் 12:26 சோம்பல் அற்றவர்களாய் அவர் நமக்கு கொடுக்கிற பணிகளை செய்யும் போது நமக்கு என்ன செய்கிறார்? மதிப்பு, கனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ ஊழியம் செய்தால் யாரை பின்பற்றணும்? என்னை பின்பற்ற கடவன். எத்தனை மக்கள் அவரை மட்டும் பின்பற்றாங்க? அவர் என்ன செய்தாரோ அதே போல பின்பற்றாங்களா? செய்யல. பாருங்க, ஏன் செய்யல? பாடுபட விரும்பல. பாடுபட விரும்பலைன்னா செய்ய மாட்டாங்க. என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பாருங்க, அப்போ நாம இதை மக்களை ஏமாத்துறதாக, தேவனை ஏமாத்துறதுக்காக நினச்சிக்கிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நாம் இந்த மாதிரி சில காரியங்களை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் பாடுபடக்கூடியவராக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை அப்படியே பின்பற்றக்கூடியவராக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த அத்தனை காரியங்களை அப்படியே பின்பற்றினார். தேவனுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமா? பாருங்கள், தேவனுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும்னா நான் யாரை விட நான் ஞானியாக யோசிக்கிறேன்? தேவனை விட. தேவன் அப்படி எப்பாவது உங்களை ஏற்றுக்கொள்வார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை வேலை நடக்கலாம், ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லி நியாயத்திருப்பதை நம்ம கவனிப்போம். எபிரேயர் 6:10-11 நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் மறந்து விடுகிறாரா? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவேன்னு சொல்றார். ஒவ்வொரு பிரயாசங்களையும் தேவன் மறந்து விட மாட்டார். அது அவருக்குட்பட்ட பிரயாசங்களாக இருக்கணும், வெளியிலிருந்து இருக்கக்கூடாது. அது எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு தராது. ஆகவே நாம் இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து சுறுசுறுப்பாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம மத்தேயு 13:24-25 மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்கினா என்ன நடக்கும்? 25 படிக்கிறேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஒரு சுறுசுறுப்பு இல்லாத, ஒரு பகுத்து பார்க்க முடியாத ஒரு மனிதனிடத்தில் இந்த மாதிரி களைகளை விதைச்சு விட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு முளைச்சிடும், கனியும் கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி மக்கள் வேலை செய்கிறாங்களா? மனிதன் நித்திரையா இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து ஏதோ 2 வார்த்தைகளை உள்ள போட்டு என்ன செய்றாங்க? போயிடறாங்க. அவங்க நோக்கம் கட்டுவிக்கிறதா அல்லது அவங்கள கெடுக்கிறதா? பாருங்க, மனிதர் நித்திரை பண்ணுகையில் அவன் ஆவிக்குரிய சோம்பலா இருக்கலாம், ஆவிக்குரிய தூக்கமா இருக்கலாம், அவன் ஆவிக்குரிய விழிப்பில்லாதவனா இருக்கலாம், அல்லது அவன் குழந்தையா இருக்கலாம். எந்த வகையா இருந்தாலும் அவன் உறுதி இல்லாதவன். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன செய்யறான்? சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். பாருங்க, விதைச்சாச்சுன்னா அது என்ன செய்யும்? அவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விழிப்பா இல்லாத பொழுது, இது யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, நாம் என்ன செய்யறோம், வேதத்தில் இப்படி இருக்கிறதா இல்லையா, இந்த மாதிரி பாடுபடக்கூடிய காரியம் இருக்கிறதா, நம்ம தனியாக வேலை செய்கிறோமே, இது இயேசு இப்படி வேலை செஞ்சிருக்காரா, பவுல் வேலை செஞ்சிருக்காரா, நாம செய்கிற வேலை இப்படி இருக்கிறது, நாம சொல்றோம் வாயில வார்த்தைகளை, ஆனா செய்யற விதம் வேற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் சரியா? சபையின் மூலமா செய்யறோமா, தனிப்பட்ட வகையில் செய்யறோமா? இதெல்லாம் நம்ம பார்க்காம விழிப்பு இல்லாமல் இருந்தோம்னா என்ன நடக்கும்? களையை வைத்து விட்டு போனோம்னா ஓகே சரி, நம்ம எப்படியோ கர்த்தருடைய வார்த்தை சொல்றோம், அப்படிதான் நினைக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை எப்படியோ சொல்றோம் சரி, ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறோம் பார்க்கணும்ல. அப்போ நம்ம
இந்த சோம்பேறியா இருந்தோம்னா, ஆவிக்குரிய விழிப்பு இல்லாமல் இருந்தோம்னா, நம்ம கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போய்விடுவான். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாய் இராதபடியினால் எப்படி நடந்து கொள்ளணும்? 1 தெசலோனிக்கர் 5:5-6, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். புத்தி தெளிந்தா என்ன ஆகும்? ஒரு உணர்ந்து கொள்ளுதல் வருது இல்லையா, தெளிவு வருது இல்லையா? அப்ப தெளிவு இல்லாத ஒரு மயக்க நிலையிலேயே சில மக்கள் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு மக்களை ஒரு மயக்கத்திலேயே வச்சிருப்பாங்க, ஒரு ரசனையிலேயே வச்சிருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்பிலேயே வச்சிருப்பாங்க பாருங்க. அது தேவனுக்கு பணியாற்றதை விட தனக்கு இருக்கிற மக்களை வேலை செய்யறாங்க பாருங்க. அவங்க வேலை செய்யற பொழுது அவங்க ஏதோ ஒரு மயக்கத்தை கொடுத்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொண்டு போயிடுவாங்க. அவங்க தேவனை நேசிக்கணுமே தவிர மனிதனை என்ன செய்யக்கூடாது? நேசிக்கக்கூடாது. அப்போ நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணுமே தவிர சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அப்போது 5:7-8 தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவை தரித்து கொண்டு கடவோம். ஏன் அதை தரிக்கணும்? அவனுடைய தாக்குதலை செய்ப்பதற்கு இதெல்லாம் வேணும் இல்லையா? இல்லைன்னா தாக்குமா இல்லையா? நாம் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? மரித்தோரை விட்டு எழுந்திரு. எபேசியர் 5:14, 15, 16, 17 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ விழிப்பா நாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, சோம்பேறியும் ஒரு சுறுசுறுப்பானவனையும் நம்ம பார்த்தோம், ஜாக்கிரதை உள்ளவனையும் பார்த்தோம். அப்போ சோம்பேறி பகுதி கற்றவனாக இருக்காரு, ஜாக்கிரதை உள்ளவர் ஆளுகை செய்கிற அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போறாரு. காரணம் என்ன என்பதையும் பார்த்தோம். இப்போ நாம் ஆவிக்குரிய வகையிலே சோம்பேறியா இருந்தா நம்முடைய காரியங்களில் சாத்தான் களைகளை விதைச்சு விட்டுட்டு போயிடுவான். சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா நம்ம நித்திரையா இருப்போம். நித்திரையா இருக்கும்போது அவன் களைகளை விதைச்சு விட்டு போயிடுவோம். ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருப்போம்னா அவரோடு கூட நம்ம பாடுபடுவோம், அவருடைய பணியை செய்வோம், அவர் கற்பித்த பிரகாரம் செய்வோம், அவர் எப்படி செஞ்சாரோ அப்படியே செய்வோம். அப்படி செய்யும்போது நம்ம ஆளுகையும் செய்வோம், மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை சுறுசுறுப்போடு ஆத்துமாக்களை நாங்கள் இருதயத்தையும் மனதையும் உருவிப்பதற்காக, மறுரூபப்படுத்துவதற்காக, இன்னும் விருத்தியாவதற்காக நாங்கள் வேலை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். பிதாவே, நாங்கள் இப்படிப்பட்ட வேலை செய்யும் பொழுது ஸ்திரப்படுத்துகிறோம், பலப்படுத்துகிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அதை செய்கிறீர், கிறிஸ்து மூலமாய் அதை செய்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் சுறுசுறுப்பான பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது இன்னும் மேன்மையாய் உயர்த்தப்படுகிறோம். மேன்மையான பொறுப்புகளை தருகிறீர், மேன்மையான ஆளுகைகளை தருகிறீர், ஆலயத்திலே தூணாக்குகிறீர். பிதாவே, இந்த மேன்மையானவை செய்ய வீண் பயங்களை களைந்து, பயமானது சோம்பலானது வீண் பயத்தை கொண்டு வருகிறது. தன்னை அனுப்பினவருக்கு விரோதமாய் நினைப்பதற்கு அது பொல்லாப்பை எலும்பு பண்ணுகிறது. பயமானது சோம்பலானது பயத்தையும் பொல்லாப்பையும் அறிந்தும் செய்யவிடாமல் தடுத்து அது வீணாக பொல்லாப்பான இடங்களுக்கு செல்ல தூண்டி விடுகிறது. ஆகவே பயந்து நாங்கள் எது ஒன்றும் எங்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னாலும் அதுக்கும் நாம் தண்டிக்கப்படுவோம். ஆகவே இந்த உதாரணத்திலிருந்து நிச்சயமாகவே நாங்கள் சோம்பேறியாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அழுகையும் பற்கடிப்புமான இடங்களுக்கு எங்களை அனுப்புவீர். ஏனென்றால் பொல்லாத யோசனை, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள். அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அவன் செய்தது என்ன? சோம்பலாயிருந்தான். யோசித்தது என்ன? அவன் தேவன் கொடுத்த அந்த எஜமான் கொடுத்த பொருளை பயன்படுத்தாத புதைத்து வைத்தான். அந்த எஜமானை குறித்து தவறாக யோசித்தான். அதனால் என்ன நடந்தது? அவன் இன்னும் பொல்லாத யோசனை யோசித்து அவன் தண்டனைக்குள்ளானான். ஆகவே இது எங்களுக்கு இல்லை என்பதை நினைக்க முடியாது.
ஆகவே நாங்கள் கேட்கிற உம்முடைய வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்த உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேகருக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இன்னும் உம்முடைய உதவியோடு ஆத்துமாக்களையும் மனங்களையும் ரூபிக்க உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.